ஹாய் வணக்கம். ஸோ இந்த ரீடிங்கில் நாம் என்ன பார்க்க போகிறோன்னா உங்கள் பர்சனோட கரண்ட் ஃபீலிங் அண்ட் நெக்ஸ்ட் ஆக்ஷன் தான் பார்க்க போகிறோம். உங்களோட ஃபீலிங் அண்ட் உங்கள் பர்சனோட ஃபீலிங் அண்ட் நெக்ஸ்ட் ஆக்ஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ பைல் செக்ஷன் தான், நான் பைல் எதுவும் வைக்கல. ஸோ பைல் 1 அண்ட் பைல் 2 இந்த ரெண்டு பைலில் ஏதாவது ஒரு பைலை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. கண்ணை மூடி உங்கள் பர்சனை நினச்சிக்கிட்டு இந்த ரெண்டு பைலில் ஏதாவது ஒரு பைலை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? பைல் 1 அண்ட் பைல் 2. ஸோ பைல் 1க்கான ரீடிங் போயிடலாம். உங்கள் பர்சனுக்கு உங்கள் மேலே என்ன ஃபீலிங் இருக்குது, ஸோ உங்கள் பர்சனுக்கு என்ன மாதிரியான ஒரு ஃபீலிங் இருக்குது அண்ட் உங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு ஃபீலிங் இருக்குது அவங்க மேலே. ஸோ உங்கள் பர்சனோட நெக்ஸ்ட் ஆக்ஷன் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ சம்திங் வந்து எப்படின்னா, இங்கே நோ கான்டாக்டில் இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி தெரியுது. உங்கள் பர்சனும் வந்து அவங்க லைஃப்பில் வந்து நிறைய ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஓகே, ரெண்டு விஷயம் இங்கே நல்லா தெளிவாக தெரியுது. உங்ககிட்ட பேசாமல் இருக்கிறது அவங்களுக்கு கஷ்டமாக தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அண்ட் அவங்களுக்கும் அவங்க லைஃப்பில் வந்து நிறைய பேர்டன் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஓகேவா? அதுக்கு மணி விஷயத்துலையா இருக்கலாம், இல்லை சில விஷயங்களை வந்து சொல்லாமலே இருக்கிறாங்க. மனசில் வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது, நிறைய சொல்லாத விஷயங்கள்லாம் நிறைய இருக்குது, அது பாரமாக இருக்குது. ஸோ அதை சொல்லணும்னு நினைக்கிறாங்க. அண்ட் அவங்க லைஃப்லேயே நிறைய கஷ்டத்தை அவங்க அனுபவிக்கிறாங்க. எல்லா சுமையும் வந்து அவங்க தான் அனுபவிக்கிறாங்க. அண்ட் உங்ககிட்ட பேசாமல் இருக்கிறதும் அவங்களுக்கு ரொம்பவே ஒரு பாரமாக தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவங்க இருக்கிறாங்க. ஓகேவா? ஸோ கண்டிப்பாக அவங்கக்கிட்ட பேசணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மைண்டில் தான் அவங்க இருக்கிறாங்க. ஸோ நீங்கள் அவங்கக்கிட்டேருந்து, அதாவது அவங்க மேலே என்ன மாதிரியான ஒரு ஃபீலிங்கில் இருக்கீங்கன்னா, ஸோ ஒரு ஃபேமிலி அமைக்கணும், மேரேஜ் பண்ணணும், சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மைண்ட் செட்டில் இருக்கிறீங்க. சீக்கிரமாகவே பேசிடணும். இப்போ நோ கான்டாக்டில் இருந்தாங்கன்னா, லெஸ் கான்டாக்டில் இருந்தாங்கன்னா சீக்கிரமே பேசணும், மேரேஜ் பண்ணணும், ஹாப்பியாக இருக்கணும், எல்லார மாதிரியும் சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினச்சிட்ருக்கீங்க. அண்ட் இப்போ இங்கே ஏதோ ஒரு நோ கான்டாக்டில் இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு தெரியுது. ஏன்னா ரெண்டு பேருமே வந்து ஒரு ஒரு லோன்லியான ஒரு ஒரு சிச்சுவேஷனில் தான் இருக்கிறீங்க. ரெண்டு பேருமே வந்து ஒரு தனிமையில் தான் இருக்கிறீங்க. யாருமே ஹாப்பியாக இருந்த மாதிரி எனக்கு தெரியல. ஸோ உங்களை வந்து அவங்க அவாய்ட் பண்ணிக்கிட்டு அவங்களும் ஹாப்பியாக இல்லை. ஸோ நீங்கள் அவங்கள திங்க் பண்ணிவிட்டு நீங்களும் வந்து ஹாப்பியாக இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ போத் ரெண்டு பேருமே வந்து ஒரு தனிமையில் இருக்கிறது, தனிமையில் வந்து ஒர்க்கை பண்ணுறது, ஸோ அந்த மாதிரியான சில விஷயத்தை தான் வந்து பண்ணிகிட்ருக்கீங்க. ஃபேமிலி பேர்டனை வந்து சுமக்கிறது, சில இல்லை அதர் காயங்களை வந்து இன்னும் மனசில் சுமந்துட்டுருக்கிறது. உங்கள் ரெண்டு பேர் ரிலேஷன்ஷிப்லேயும் நிறைய காயங்கள் இருக்கும். ஸோ அதை மனசில் சுமந்துட்டுருக்கிறது. ஸோ இந்த மாதிரியான சில விஷயங்கள் தான் இன்னுமே ஸ்டில் நடந்துகிட்ருக்கு. ஆக மொத்தம் ரெண்டு பேருமே வந்து ஹாப்பியாக இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. மேபி வெளியே காட்டிக்கலாம், நான் ஹாப்பியாக தான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருந்துருக்கலாம். நீங்களும் வந்து ஓகே நானும் ஹாப்பியாக தான் இருக்கேன், என் வேலையை பார்த்துட்டு நான் ஹாப்பியாக தான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினச்சிக்கலாம். ஸோ பட் போத் ரெண்டு பேருமே லோன்லியாக இருக்கிற மாதிரியான ஒரு எனர்ஜி தான் எனக்கு தெரியுது. நீங்களும் ஓகே, அவங்களும் ஓகே, அதே மாதிரியான ஒரு எனர்ஜி தான் இருக்குது. ஓகேவா? ஸோ அவங்களோட நெக்ஸ்ட் ஆக்ஷன் எப்படின்னா, ஸோ இப்போ இந்த லோன்லியாக இருக்கிறது வந்து ரொம்பவே வந்து ஒரு கஷ்டமான ஒரு சிச்சுவேஷனாக தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஓகேவா? இந்த லோன்லி வந்து ரொம்பவே வந்து ஒரு சில காயங்களை ஏற்படுத்துது. இந்த தனிமை வந்து ரொம்பவே ஒரு மோசமான ஒரு மனநிலையை கொடுக்குது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த தனிமை அவங்களுக்கு இனிமேல் வந்து சரிப்பட்டு வராது. ஸோ உங்ககிட்ட பேசணும் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க நினைக்கிறாங்க. ஓகேவா? இப்போ நான் வந்து ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு சில பேருக்கு கமிட்மெண்ட் கொடுக்கலாம். பட் ஒரு சில பேருக்கு எப்படின்னா, உங்ககிட்ட பேசணும். ஸோ என்ன தான் ப்ராப்ளம்? ஸோ இதுக்கு என்ன தான் சொல்யூஷன்? இல்லை என்ன தான் நீ சொல்ல வர? அப்படிங்கிறது வந்து அவங்க கேட்கணும்னு நினைக்கிறாங்க. அண்ட் அவங்க மனசுலேயும் வந்து என்ன விஷயம் இருக்குது அப்படிங்கிறத வந்து உங்ககிட்ட சொல்லணும். ஒரு காம்ப்ரமைஸ்ன்னு சொல்கிறத விட மனசில் இருக்கிற சில விஷயத்த சொல்லி ஒரு தெளிவு கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஒரு மைண்ட் செட்டில் தான் அவங்க இருக்கிறாங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஆக்ஷன் எப்படி இருக்குன்னா, உங்ககிட்ட பேசணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மைண்ட் தாட்டில் தான் அவங்க இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஒரு சொல்யூஷன் கொடுக்கணும். அண்ட் ஒரு சில பேருக்கு வந்து எப்படின்னா கமிட்மெண்ட் லெவலுக்கும் அவங்க போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகே, மேரேஜ் பண்ணிக்கலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஓகே, சில பேருக்கு எப்படின்னா சிச்சுவேஷனை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறது. என் சைட்லேருந்து என்ன ப்ராப்ளம் இருக்குது, உன் சைட்லேருந்து என்ன ப்ராப்ளம் இருக்குது, ஸோ எல்லாத்துக்கும் ஒரு கிளாரிஃபிகேஷன் கிடைக்கிறதுக்கு பேசி எதுனாலும் வந்து சரி பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க மைண்ட் செட்டு இருக்குது. அண்ட் ஒரு சிலருக்கு எப்படின்னா கமிட்மெண்ட் லெவல் வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. மேரேஜ் பண்ணிக்கலாம், ஸோ வீட்டில் பேச சொல்கிறது, பெரியவங்களை வச்சு பேச வைக்கிறது, ஸோ அந்த மாதிரியான சில சிச்சுவேஷன் வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த ரிலேஷன்ஷிப், அதாவது இந்த பைல் செலக்ட் பண்ணவங்களோட நெக்ஸ்ட் ஆக்ஷன் எப்படி இருக்குன்னா, உங்கள் பர்சன் வந்து உங்ககிட்ட வந்து ஏதாவது ஒரு
பேச்சுவார்த்தை நடத்தலாம். ஸோ அவங்க பேசலைனாலும் பெரியவங்கள வச்சு ஏதாவது பேசுகிறது அப்படிங்கிறது மாதிரி ஒரு சிலருக்கு நடக்கும். ஒரு சிலருக்கு எப்படின்னா பெரியவங்கள வச்சு பேச வைக்கிறது. இன்னொருத்தங்களுக்கு எப்படின்னா காம்ப்ரமைஸ் ஆகுது. என்னதான் மனசில் இருக்குது அப்படிங்கிறத வந்து பேசி தீர்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. ஒரு சில பேருக்கு எப்படின்னா நெக்ஸ்ட் ஆக்ஷன் கொஞ்சம் தனிமையிலே போகிற மாதிரி இருக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட் ஆக்ஷன் எப்படின்னா கொஞ்சம் தனிமையிலே போகிறது அண்ட் வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் பாதையில் போகிறது, ஒரு கவுன்சிலிங் போகிறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் நகலும். ஓகேவா? ஒரு சில பேருக்கு கமிட்மெண்ட் அண்ட் காம்ப்ரமைஸில் போகும். ஒரு சில பேருக்கு எப்படின்னா தனிமையிலேயே போகிறது, ஒரு ஸ்பிரிச்சுவல் லைன் அண்ட் வந்து ஒரு கவுன்சிலிங் போகிறது. அதாவது அந்த தனிமையை வந்து சில பேருக்கு இப்போ ஒரு ப்ரெஷர் கொடுக்கும்ல, ஸோ ஒரு கவுன்சிலிங் போகிறது. ஸோ அந்த மாதிரியான சில விஷயங்கள் தான் வந்து நெக்ஸ்ட் ஆக்ஷனாக அமையும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஓகேவா? ஸோ பைல் 1 உங்களுக்கு இது பொருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் பர்சனோட நெக்ஸ்ட் ஆக்ஷன் என்னன்னு சொல்லி பார்த்தாச்சு. ஸோ இனி பைல் 2க்கு போயிடலாம். ஓகேவா? ஸோ பைல் 2 உங்கள் பர்சனோட கரண்ட் ஃபீலிங் அண்ட் உங்களோட ஃபீலிங் அண்ட் உங்கள் பர்சனோட நெக்ஸ்ட் ஆக்ஷன் என்ன அப்படிங்கிறத வந்து பார்த்துடலாம். ஓகே, நிறைய கார்டு வந்து ஸ்லிப் ஆகுது. நிறைய விஷயம் சொல்லணும்னு இருக்காங்க போல், இல்லை நிறைய விஷயத்த நீங்கள் சொல்லாமல் வந்து மனசுலேயே வச்சுட்ருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ உங்கள் பர்சனோட ஃபீலிங் உங்களை பற்றினது, ஸோ லோன்லியாக தான் இருக்காங்க. உங்களுக்கு உங்கள் பர்சன் மேலே உள்ள ஃபீலிங் அண்ட் உங்கள் பர்சனோட நெக்ஸ்ட் ஆக்ஷன் இந்த ரிலேஷன்ஷிப் பேஸ் பண்ணி. ஓஹோ, ஓகே வெயிட், ஒரு கிளாரிஃபிகேஷன் எடுத்துக்கலாம். ஸோ உங்கள் பர்சனுக்கு உங்கள் மேலே என்ன மாதிரியான ஒரு ஃபீலிங் இருக்குன்னா, இங்கே 2 பேர் வந்து ஏதோ சண்டை நடந்த மாதிரி எனக்கு தெரியுது. ஒருத்தர் வந்து சண்டை போட்டிருக்கீங்க, ஆர்கியூமெண்ட்ஸ் நடந்திருக்கு. ஸோ எப்படின்னா உங்களை வந்து அவங்க காயப்படுத்திட்டு அவங்க போயிருக்காங்க, இல்லை நீங்கள் அவங்கள காயப்படுத்திட்டு போயிட்டீங்க. இப்போ அவங்க தனிமையில் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஓகேப்பா? ஸோ 2 பேருமே இப்போ தனிமையில் தான் இருக்கிற மாதிரி இருக்குது. பெருசாக வந்து ஃபீலிங்ஸ்ன்னு சொல்கிறத விட எப்படின்னா ரொம்ப தனிமையில் தான் வந்து நாட்களை கடந்து போகிற மாதிரி இருக்குது. அண்ட் வந்து எப்படின்னா இந்த ரிலேஷன்ஷிப் பொறுத்த வரைக்கும் ஃபீலிங்ஸ் வைஸ் பார்க்கும்போது எப்படின்னா நீங்கள் 2 பேரும் பேசியிருந்திருப்பீங்க, ஓரளவுக்கு பேசியிருந்திருப்பீங்க. சடனாக உங்கள் பர்சன் வந்து உங்களை ஹர்ட் பண்ணிவிட்டு உங்களை வந்து தனிமையில் ஆக்கி விட்டுருப்பாங்க, ரொம்ப ஒரு வலியை கொடுத்துருந்துருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அண்ட் நீங்களும் சேம் திங்ஸ் வந்து இது அவங்களுக்கும் பொருத்தும். நீங்களும் எப்படின்னா உங்கள் பர்சன்கிட்ட பேசியிருந்திருப்பீங்க, சடனாக வந்து அவங்கள தனிமையில் போக வச்சுருப்பீங்க. ஓகேவா? அவங்க உங்கள்கிட்ட வரும்போது நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கிட்டு அவங்கள வந்து ஒரு காயப்படுத்திருப்பீங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் தான் இருக்குது. ஸோ தனிமையில் தான் இருக்காங்க. ஓகேவா? அண்ட் தனிமையில் இருக்கும்போது அவங்க ரொம்ப லோன்லியாக தான் இருக்காங்க. சம்டைம்ஸ் வந்து உங்களை பற்றின தாட்ஸும் அவங்களுக்கு வருது, உங்களை மிஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தெரியுது. ஸோ இது அவங்களுக்கு பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது இந்த தனிமை. ஸோ இந்த டைமில் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த தனிமையில் அவங்களோட லைஃப்பை பற்றின சிந்தனைகளை பற்றி அவங்க யோசிச்சுட்ருக்காங்க. நம்ம எதுக்கு வந்து இந்த லைஃப்பில் வந்தோம், எதுக்காக வந்து நம்ம சோல் சர்ச். ஓகேவா? அதை பற்றின தாட்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஒரு ஆன்மீகத்தில் போகிறது, ஸ்பிரிச்சுவல் லைனில் போகிறது, ஒரு அந்த மாதிரி ஒரு அக்கல்ட் நாலேஜ், அந்த மாதிரியான ஒரு லைனில் போகிறது. அந்த மாதிரி தான் இப்போதைக்கு போயிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்குது. உங்களுக்கு உங்கள் பர்சன் மேலே என்ன மாதிரியான ஒரு ஃபீலிங் இருக்குன்னா, நீங்கள் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறீங்க. அவங்க கண்டிப்பாக வந்து உங்ககிட்ட வந்து பேசணும், நீங்கள் நினைக்கிறதெல்லாம் நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணிகிட்ருக்கீங்க. நீங்கள் அவங்கள வந்து ஈர்க்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஓகேவா? அண்ட் அவங்களும் வந்து உங்களை ஈர்க்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறீங்க, அவங்க உங்ககிட்ட வந்து பேசணும், லவ்வை சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நிறையவே எதிர்பார்க்குறீங்க. அண்ட் அதே சமயத்தில் உங்கள் பர்சன் வந்து உங்களை ரொம்பவே டாமினேட்டிங் பண்ணுறாங்களோ, நம்மளோட எனர்ஜியை உறிஞ்சி எடுக்கிறாங்களோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங் இருக்கும். ஒரு அவ்வளோ லவ்வையும் உறிஞ்சி எடுத்துகிட்டு கடைசியில் நீங்கள் வந்து ரொம்பவே ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷனில் போன மாதிரி தான் எனக்கு தெரியுது. ஓகேவா? ஒரு பக்கத்துலேருந்து அந்த எனர்ஜி யாரோ இழுக்கிறாங்க. அந்த லவ் ஃபீலிங்காக இருக்கட்டும், எமோஷ்னலாக இருக்கட்டும், ஒரு பக்கத்துலேருந்து மட்டும் அந்த அப்படியே வந்து அப்சர்வ் பண்ணி 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 கடைசியில் அந்த இடத்துல வந்து ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷன் ஆகிட்டு அவ்வளோ எனர்ஜியை நம்ம கொடுத்த பிறகு நம்ம ஒரு ஒன்றுமே இல்லாத ஒரு தன்மைக்கு வருவோம்ல. அந்த எனர்ஜியில் தான் நீங்கள் இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு தெரியுது. ஓகேவா? நீங்கள் இப்போ அவங்கக்கிட்ட இருந்து அந்த எல்லா எனர்ஜியை எடுக்கணும், மறுபடியும் நான் வந்து ஃபுல்ஃபில் ஆகணும், நான் பழைய
கேரக்டருக்கு மறுபடியும் வரணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எனர்ஜியில் தான் இருக்கீங்க. ஓகேவா? ஸோ 2 பேரும் இப்போ என்னன்னா, ஒரு தனிமையில் இருக்கிறது, சோல் சர்ச் பண்ணுறது, அவங்கவுங்க லைஃப்பை பார்க்குறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலை தான் இருக்காங்க. ஸோ உங்கள் பர்சன் நெக்ஸ்ட் ஆக்ஷன் எடுப்பாங்களா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேட்டிங்கன்னா, ஒரு இன்டிசிஷனில் தான் இன்னுமே இருக்கிறாங்க. ஸோ ஆர்கியூ பண்ணுறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு மைண்ட் செட். ஏன்னா 2 பேருமே ஆர்குமெண்ட் பண்ணியிருக்கலாம், சண்டை போட்டிருந்துருக்கலாம். ஸோ இப்போ அவங்க இன்டிசிஷனில் இருக்கிறாங்க. என்ன முடிவு எடுக்கிறதுன்னு அவங்களுக்கு தெரியல. ஸோ பேசணுமா, பேச வேணாமா, பிளாக் பண்ணிடலாமா, அந்த மைண்ட் செட்டில் கூட வந்திருக்கலாம். ஒரு சில பேருக்கு வந்து பிளாக் ஆல்ரெடி பண்ணியிருக்கலாம். பிளாக் பண்ணிவிட்டு அவங்க பாட்டுக்கு அவங்க லைஃப்பை பண்ணுறது. ஓகேவா? ஸோ அவங்களோட நெக்ஸ்ட் ஆக்ஷன் என்னென்னா கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்குது எனக்கு. எப்படின்னா ஒரு சில பேருக்கு அந்த பிளாக்கை எடுத்து விட்டுட்டு மறுபடியும் அந்த லவ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஓகேவா? அந்த மாதிரியான ஒரு எனர்ஜி இருக்குது. இப்போ நீங்கள் 2 பேரும் நோ கான்டாக்டில் இருக்கிறீங்க, பிளாக்ல போயிட்டு இருக்குது, பிளாக் எடுத்து விடலை அப்படிங்கிற பட்சத்தில் உங்கள் பர்சன் பிளாக்கை வந்து அன்பிளாக் பண்ணிவிட்டு மறுபடியும் உங்ககிட்ட வந்து பேசுகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஒரு சில பர்சனுக்கு எப்படின்னா நெகட்டிவாக தான் இருக்கும், பட் வந்து அக்செப்ட் பண்ணிக்கோங்க. ஒரு சில பர்சனுக்கு மட்டும் எப்படின்னா உங்ககிட்ட பேச மாட்டாங்க. ஓகேவா? பேசாமல் அவங்களுக்குன்னு வேறு ஒரு லைஃப்பை தேடி மூவ் ஆன் ஆகிற மாதிரியான ஒரு எனர்ஜி இருக்குது. ஓகேவா? அவங்களோட நெக்ஸ்ட் ஆக்ஷன் வந்து அப்படி தான் இருக்குது. ஒரு சிலருக்கு மட்டும் எப்படின்னா பாசிட்டிவாக இருக்குது. ஏன்னா 2 டைப் ஆஃப் எனர்ஜி எனக்கு தெரியுது. ஒரு சில பேருக்கு அந்த பிளாக்கை அன்பிளாக் பண்ணிக்கிட்டு மறுபடியும் பழையபடி அந்த லவ்வை வந்து கொடுப்பாங்க. ஸோ ஒரு சிலருக்கு வந்து ஸோ அந்த மாதிரியே போயிடும். பிளாக் பண்ணிவிட்டு அவங்க பாட்டுக்கு அவங்க லைஃப்பை பார்த்துட்டு ஏதாவது ஒரு நியூ பர்சன் வந்தாங்கன்னா ஸோ அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு லைஃப் ரன் பண்ணுற மாதிரியான ஒரு எனர்ஜி தான் எனக்கு தெரியுது. ஓகேவா? ஸோ யாருக்கு என்ன விஷயம் பொருந்ததோ அதை மட்டும் எடுத்துக்கோங்க. ஸோ கண்டிப்பாக வந்து ஒரு எனர்ஜி வந்து கொஞ்சம் வித்தியாசமாக தான் எனக்கு தெரியுது. 2 பேருமே தனியாக தான் இருக்கிறீங்க, லோன்லியாக தான் இருக்கிறீங்க. ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் எப்படின்னா ரொம்ப லோன்லியாக இருக்கிறீங்க. இன்னொரு குரூப் ஆஃப் பீப்புள் எப்படின்னா நான் போதும், நான் கொடுத்தது வரைக்கும் போதும், அதை நான் எடுத்துக்கிறேன் அப்படிங்கிற ஒரு மைண்டுக்கு வந்துட்டீங்க. ஸோ நெக்ஸ்ட் ஆக்ஷன் எப்படின்னா அந்த பிளாக்கை அன்பிளாக் பண்ணிவிட்டு பேசுவாங்க. அதர்வைஸ் இன்னொரு பர்சனை வந்து தேடி மூவ் ஆன் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? ஸோ பைல் 2 உங்கள் பர்சனோட நெக்ஸ்ட் ஆக்ஷன் இதை தான் வந்து பண்ண போகிறாங்க. ஓகே? ஸோ இது எல்லாருக்கும் பொருந்துமான்னு எனக்கு தெரியாது. பொருந்துறவங்க மட்டும் எடுத்துக்கோங்க, பொருந்தாதவங்க அப்படியே நீங்கள் விட்டுறலாம். ஓகேவா? ஸோ என்னை சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. யாருக்காச்சும் பர்சனல் ரீடிங் வேணும்னா எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் வந்து நம்பர் போட்டிருக்கேன், வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. டேக் கேர். பாய்.